பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான் நாமத்தினால் உங்கள் யாவரையும் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். திங்கக்கிழமை சாயங்கால வேளையில் உங்கள் யாவரை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்க நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, எங்களுக்கு பெருமை பாராட்டுறதுக்கு எந்த காரியமும் இல்லைப்பா. நாங்கள் எங்கள் நாவால் இந்த உலகத்தில் போராடி கொண்டு உங்களுக்கு விரோதமாக பெருமையான வார்த்தைகளை விட்டுட்டு தயவு கிடைக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. இந்த வேலையிலையும் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் தரம் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது ராஜா. உங்கள் மிகுதியான கிருபையாலையும் தயவாலையும் மீட்டுக்கொண்ட தேவன் இந்த வேலையிலையும் பெருமைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிங்கப்பா. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிப்பேன்னு சொன்ன தெய்வம், அந்த தாழ்மையை பற்றி பிடிக்கத்தக்க உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. உங்கள் தயவு எங்களுக்கு வேணும். இந்த வேலையிலையும் பெருமையால் போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க. வல்லவர், பரிசுத்தர், மீட்பர், இரக்கத்தின் ஐஸ்வர்யன், இரக்கம் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்க பலத்த காரியத்தை செய்யுங்க. இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் விலையேற பெற்ற உங்கள் திரு ரத்தம் சுகம் அளிக்கட்டும். முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன், சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன், பச்சிளம் மிஞ்சுகளுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப பையங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த தேசம் எங்கும் கொள்ளை கொள்ளையாய் ஆத்துமா அழிந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு சித்தமானால் ஆத்துமாக்கள் தாங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மரிமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை யாவரையும் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலையும் வேத வசனம் ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு ஈவா பகிர்ந்தளிக்கு. பெருமை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, நான் என் நாவால் பெருமை பாராட்டினேன். நான் என் நாவால் பெருமை பாராட்டினேன். நான் என் நாவை வச்சு அநேக வார்த்தை கிறிஸ்துவுக்கு விரோதமாக பெருமையான காரியத்தை பேசியிருக்கேன். என் நாவு இயேசுவுக்கு விரோதமான வார்த்தையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. என் நாவு இயேசுவுக்கு விரோதமாக பெருமை பாராட்டி கொண்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் எதில் பிடிக்கப்பட்டேன், எதனால் நான் சிக்கி கொண்டேன், எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் என்னை ஏன் நடத்த மாட்டேங்காரு, எனக்கு ஏன் தண்டனை, எனக்கு விரோதமாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்திருக்கக்கூடிய நாட்களில் நான் துக்கித்து கொண்டிருக்கேன்னு சொல்லி நீ வேதனை போட்டு கொண்டு இருக்கியா? உன் வேதனைக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, உன் வாயால் நீ பண்ண பெருமை, உன் நாவு பெருமையால் அலட்டி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. உன் நாவு பெருமையால் அலட்டி கொண்டிருக்கு. அந்த பெருமையின் நிமித்தம் நீ சிக்கிக்கொண்ட. நான் என் பெருமையால் சிக்கி கொண்டிருக்கேன். என் ஆசீர்வாதத்துக்கு குறைச்சல் என் பெருமை, என் ஆசீர்வாதத்துக்கு தடை என் பெருமை. அதனால் இனிமனா கர்த்தரை மாத்திரம் பெருமை பாராட்டுவேன். என் நாவினால் உலக காரியத்தை நான் பெருமை பாராட்டி கிறிஸ்துவுக்கு விரோதமாக நான் இருக்க மாட்டேன். இந்த இயேசு சதா காலமும் உயிரோடு இருக்காருன்னு சொல்லி வேதாகம் சொல்லுது. உயிருள்ள சாட்சியை உனக்கு எழுப்பி தருவார். அப்படி உயிருள்ள இயேசு உன்னை 24 மணி நேரம் விசாரித்து கொண்டு இருக்கார்ல. பெருமை யாருக்குள்ளது, தாழ்மை எதுக்குள்ளதுன்னு சொல்லி நீ உணர்வடையாமல் இருக்கியா? பெருமை எதுக்குள்ளது, தாழ்மை எதுக்குள்ளதுன்னு சொல்லி கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகள் உணர்வடையணுமே. ஹல்லேலூயா. ஏற்ற தாழ்வு உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உங்கள் வளர்ச்சியில் இருந்தாலும் சரி, தேவையில் இருந்தாலும் சரி, கிறிஸ்து உங்களோட இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு உயர்வு இல்லை. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு உயர்வு இல்லை. அவன் என்ன பண்ணாலும் சரி, அவனுக்கு பெரிய சறுக்கலும் அகல பாதாளமும் தான் உண்டு. அப்படிப்பட்ட இயேசு உங்களோட இருக்க போய் தான் இன்றைக்கி ஜீவனில் பலனாக இருக்கார். அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு இருந்து
இன்னைக்கு அநேக காரியத்தில் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். உங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கார். நன்மை தீமை அறியத்தக்க உங்களை ஒவ்வொரு நேரமும் புடமிட்டு கொண்டிருக்கார். நீங்கள் உங்கள் நாவில் இருந்து பெருமை பாராட்டாதபடி கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய சாயலாக இருந்தால் மாத்திரம் போதும். இன்னைக்கு அது அறிக்கை செய்ய முடியுமா? என் பெருமையின் காரணத்தால் தான் எனக்கு இந்த அழிவு. ஹல்லேலூயா. என்னுடைய பெருமையின் காரணத்தால் தான் எனக்கு இந்த அழிவு. என் சோகமும் எனக்கு ஏற்பட்ட பற்களிப்பும் எனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு காரியமும் என்னுடைய பெருமையே. என் பெருமையை நான் விட்டு விலகி விட்டால், என் பெருமையான காரியத்தை விட்டு நான் வேறுபிரிக்கப்பட்டுட்டேன்னா, ஒருவேளை இந்த தண்டையிலேருந்து நான் தப்பிச்சிருப்பனோ, இந்த ஆசீர்வாதம் என்ன சேர்ந்திருக்குமோ, கர்த்தர் எனக்கு ஒரு புதிய பாதையை தந்திருப்பாரான்னு சொல்லி என்னைக்கு அது ஒரு நாள் யோசனை பண்ணியிருக்கீங்களா? உங்கள் நாவை வீணா அலட்டாதபடி, உங்கள் வாயின் வார்த்தைகள் வீணான வார்த்தையாக இராதபடி, பெருமைக்குரிய வார்த்தையாக இராதபடி, தாழ்மைக்குள்ள வார்த்தையாக இருக்கக்கூடிய ஒரு நாவு அவங்க நாவு மாறணும். கர்த்தரையே சான்று, அவரையே நம்பி, அவரையே துதிக்கக்கூடிய ஒரு நாவு. அந்த வார்த்தைகள் கர்த்தருக்கு கனம் பெற்ற வார்த்தைகள், அவருடைய நாமத்துக்கு உகந்த வார்த்தைகள். அப்படிப்பட்ட மேலான வார்த்தை உன் நாவில் பெறப்படும் போது, அப்படிப்பட்ட ஒரு மேலான வார்த்தை உன் நாவில் பெறப்படும் போது நீ ஆசீர்வதிக்கப்படுவ மகனே. அந்த விசுவாசமும் கனம் பொருந்திய வார்த்தை உன் நாவில் பெறப்படும் போது, கர்த்தரை நம்பியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கனம் பொருந்திய வார்த்தை உண்டு. அவரை நம்பாத பிள்ளைகள் தான் இந்த உலகத்துக்குள்ள ஏராளமான வார்த்தையை கொட்டி தீர்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு உங்களை ரொம்ப நேசிச்சுக்கிட்டு இருக்கார். உன் நாவால் தான் உன்னுடைய ஆசீர்வாத குறைச்சல். உன் நாவின் அதிகாரம் கர்த்தருடையது. அதனால் நீ ஆசீர்வாதமான வார்த்தையை மட்டும் உபயோகி, நன்மைக்குரிய வார்த்தையை மட்டும் உபயோகி, பரிசுத்தத்துக்குரிய வார்த்தையை மட்டும் உபயோகி. நீ உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தமாகவும் கனம் பொருந்திய வார்த்தையுமா இருக்கணும். உன் நாவிலிருந்து ஒரு வீணான வார்த்தை கொட்டக்கூடாது. உன் நாவிலிருந்து ஒரு வீணான வார்த்தை கொட்டக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் நாவை சுத்திகரிக்கிறதுக்காக, உன் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறதுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை உன்னோட பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. உன் ஆத்துமா சுத்திகரிக்கப்படணும், உன் நாவு சுத்திகரிக்கப்படணும். இந்த கனம் பொருந்திய வார்த்தையை விசுவாசிப்பீங்களா? ஐயோ, என்னுடைய நாவால் பெருமையின் காரியத்தால் பல ஆசீர்வாதத்தை நான் தட்டி கழிச்சிருக்கேனே, என் நாவின் பெருமையால் நான் பல ஆசீர்வாதத்தை தட்டி கழிச்சிருக்கேனே. அந்த உகந்த வாசனையை கர்த்தர் எனக்கு தந்திருக்காரே. நீ ஆசீர்வதிக்கப்படுவ, உன்னை ஆசீர்வதிச்சு பெருகவே பெருக பண்ணுவேங்கிற வார்த்தை எனக்கு தந்திருக்காரே. நான் அறியாமல் போனது தவறு இல்லவா? நான் வெறுத்து ஒதுக்கப்பட்டது தவறு இல்லவா? உணர்வடைவீங்களா? நாவை சுத்திகரிக்கக்கூடிய வார்த்தையை, நாவை சுத்திகரிக்கக்கூடிய ஜெபத்தை, நாவை சுத்திகரிக்கக்கூடிய ஞானமான வார்த்தையை பிரயோஜனப்படுத்துவீங்களா? என் நாவிலிருந்து அசிங்கமான வார்த்தைகள் வரக்கூடாது, பிரயோஜனமற்ற வார்த்தைகள் வரக்கூடாது. நான் துரிதமாக கர்த்தருடைய ஒவ்வொரு பங்கையும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்னுடைய போராட்டங்கள், சத்துரு கொண்டு வந்து வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்கள்லேருந்து நான் விலகணும்னா என் நாவு கரப்படாமல் காப்பாற்றிக்கிடணும். என் வாயினால் பெருமையான காரியத்துக்கு இந்த பாதிப்புன்னா, கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியத்தை நம்ம பேசுகிறா இருந்தால் எவ்வளவு தண்டனை வேணும்? ஆதலால் கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்கள் நாவை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் ஆத்துமா கரப்படாமல் இருக்க உங்கள் நாவை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் ஆத்துமா கரப்பட கர்த்தர் உங்களை விட்டு தூர போய்கிட்டே இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகிடுவார். மண்ணை விலகின பிறகு இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. மண்ணை விலகின பிறகு எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, நான் மண்ணாயிருவேன். கர்த்தருடைய வார்த்தையாலையும் அவருடைய ஆசீர்வாதமான பொக்கிஷமான மலையை நமக்கு குறைஞ்சி தரணும். அது உடைக்கப்பட்டு உள்ளிருந்து எல்லா வகையான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு மகனே, எல்லா வகையான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு மகளே. நீ ஏன் வருத்தப்படுற? நீ ஏன் கலங்கப்படுற? உன்னை கலங்கடிக்கிறவர்களை நான் கலங்கடிப்பேன், உன்னை பகைக்கிறவர்களை நான் பகைப்பேன், உன்னை துன்புறுத்துறவர்களை நான் துன்புறுத்துறேன்னு சொல்லி உங்கள் நாவினுடைய சகல துதி ஆராதனையால் அவர் உங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தையும் கொடுக்கணும். இன்னைக்கு கேட்பீங்களா? இந்த நாவால் நான் கரப்படக்கூடாதுப்பா, இந்த நாவின் வார்த்தைகளால் நான் கரப்படக்கூடாது,
கனம்பொருந்திய ஒரு நாவாக எனக்கு இருக்கணும். என் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேகருக்கு விசுவாசத்தை உண்டாக்கணும், அநேகருக்கு நன்மை செய்யணும். எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நன்மைகளான வார்த்தையாக என் நாவில் தாங்கன்னு கேட்பீங்களா? உங்கள் நாவு இன்னைக்கு பரிசுத்தமாக்கப்படும், உங்கள் ஆத்துமா பரிசுத்தப்படுத்தப்படும், நீ வேர் பிரிக்கப்படுவ மகனே மகளே. வேதம் அழகா சொல்லுது, 13வது வசனம் சொல்லுது, 35வது அதிகாரம் 13வது வசனம். உன் வாயினால் நீ பெருமை பாராட்டியிருக்க, உன் நாவு பெருமைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பெருமை உள்ள மனுஷனை நான் எப்படி நான் ஆசீர்வதிப்பேன், எப்படி நான் அவனை நடத்துவேன், எப்படி உனக்கு ஜீவன் தருவேன், எப்படி சுகமும் ஆரோக்கியமும் ஒவ்வொரு காரியத்திலையும் உன் கூட நான் எப்படி இருப்பேன் மகனே? உன் பெருமையை அறிக்கை செய்வியா? கர்த்தர் கேட்கக்கூடிய கேள்வி, உன் பெருமையை அறிக்கை செய்வியா? உன் பெருமையை நீ அறிக்கை செஞ்சா நீ ஆசீர்வாதமான மலைக்குள்ள இருப்ப. இன்னைக்கு நீ அறிக்கை செய்யணும், அதை நீ இன்னைக்கு விட்டு விடணும். இனிமே நான் பெருமையான காரியத்தை பேச மாட்டேன்ப்பா, இனிமே நான் பெருமையான காரியத்தை பேச மாட்டேன். கர்த்தருக்கு உகந்த பிள்ளையா, உகந்த வாசனையா நான் இருப்பேன். அருமையான தேவஜனமே, பெருமை இல்லாத ஒரு பிள்ளைகளா காணப்படணும், பெருமை இல்லாத ஒரு பிள்ளையா நான் காணப்படணும். பெருமையற்ற மனுஷன், நான் வெறும் பாத்திரம், நான் தாழ்மைக்குரிய பிள்ளை, ஒரு குப்பையான பிள்ளை, ஒரு தூசியான பிள்ளை, என்னை உகந்து பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது. நான் ஒரு உச்சிதமான கோதுமை மணியா மாறணும்னா அதுக்கு என் இயேசு தான் காரணம். இந்த உச்சிதமான கோதுமை மணியை கர்த்தர் புடமிடுவார், சுத்திகரிப்பார், தூய்மையாக்குவார், பரிசுத்தப்படுத்துவார், படைச்சு எடுப்பார். வேதம் சொல்லுது, நல்ல கனிகோடா எல்லா மரங்களும் வெட்டப்படும், அது அக்கினிக்கு உண்டாக்கப்படும். நல்ல நாவாக இருந்தால் இந்த சரீரம் பிழைக்கப்படும். நல்ல நாவு இந்த சரீரத்தை காப்பாற்றும், நல்ல வார்த்தைகள் இந்த சரீரத்தை காப்பாற்றும் மகனே மகளே. உன் நாவால் உன் சரீரத்தை கெடுக்கிறதுக்கும், உன் அவயங்களை கெடுக்கிறதுக்கும், உன் கண்களை கெடுக்கிறதுக்கும், உன்னை நோயாளியாக படுக்க வைக்கிறதுக்காக பிசாசு செய்யக்கூடிய வேலை இது. இன்னைக்கு உன் நாவை பரிசுத்தப்படுத்துவியா? இந்த கணமே உன்னுடைய நாவை பரிசுத்தப்படுத்துவியா? கர்த்தர் உனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை இன்னைக்கு கொடுப்பார். நீ மனம் திரும்பு. இனி வீணான வார்த்தையை கொண்டு அலட்டாத, இனி வீணான சொற்களை உன் நாவில் உண்டு பண்ணாத. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உன் நாவிலிருந்து புறப்படக்கூடாது. பக்தி வைராக்கியத்துக்குள்ள வார்த்தையா இருக்கணும். வேதம் சொல்லுது, எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, என்னை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கார், என்னை ஏன் அவருக்கு பிடிக்க மாட்டேங்கி, நான் ஏன் அவருக்கு பிரியமான பிள்ளையா காணப்படலை? எல்லாரும் பிரியமான மனுஷனா இருக்காங்களே, எல்லாரும் கிறிஸ்துவுக்கு பிரியமான மனுஷனா இருக்காங்களே, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்காரே, நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படலையே, நான் மட்டும் கிறிஸ்துவுக்கு விரோதமான பிள்ளையா? இயேசு என்னை ஏன் ஆசீர்வதிக்க மாட்டேங்கார்? எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய தேவன் எனக்கு ஏன் செய்யலை? என்ன அவர் விசாரிக்க மாட்டாரான்னு புலம்பி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கேட்காரு, உன் நாவை நீ சுத்திகரிச்சிருக்கியா? உன் நாவின் வார்த்தைகள் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கா? கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். நம் தேவன் ஒன்று ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார் மகனே மகளே. அந்த கனம் பொருந்திய நாவு உனக்குள்ள ஏற்படுமா? அந்த கனம் பொருந்திய நாவு உனக்குள்ள உண்டாகுமா? கிறிஸ்து ஒன்றில் நிலைத்திருக்க போறார், கிறிஸ்து உன் நாவுல நிலைத்திருக்க போறார். நீ ஒருவனை ஆசீர்வதிச்சா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ ஒரு பிள்ளையை ஆசீர்வதிச்சா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு கனம் பொருந்திய நாவு கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன். நான் கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்தவரை, இரக்கத்தின் ஐஸ்வர்யனை, இந்த வேலையிலையும் இயேசு என்கிற பெரிய நாம சொல் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வார்த்தையில துணிக்கத்தக்க கிருபை செய்யுங்க. நாவின் அதிகாரம் கர்த்தருடையது. உங்க ஆளுகைக்குள்ள உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க அந்த கனம் பொருந்திய நாவை கட்டளையிட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். இனி எந்த பிள்ளைகளுடைய நாவும் கரப்படாதுப்பா. துதி ஆராதனை எழுப்பத்தக்க ஞானமும் கிருபையும் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லைகள் விரிவாக்கப்படட்டும், தொழில் பெருகட்டும், வியாபார ஸ்தலங்கள் பெருகட்டுப்பா. ஒன்று ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேங்கிற வார்த்தையை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க. சகலமும் நன்மைக்காக செஞ்சு சாட்சி எழுப்பின கிருபைக்காக சோத்திரம். மறுபடியும் தரந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தயவும் கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். விசேஷமா இதில் பணிபுரியக்கூடிய, இந்த சேனலில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பா. நன்மைக்கு எதுவான காரியத்தை செஞ்ச கிருபைக்காக சோதரம். அடிமை கொடுக்கப்பட்ட குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் கரங்கள் அர்ப்பணிக்க பலத்த காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.